ஸ்டிக்கர் அப்படின்றத ஒட்டின ஒரு விஷயம் மக்களுக்கு அதிருப்தியா இல்லையான்றத மக்கள் தானே சார் சொல்லணும். அது திமுகவே ஒரே நாள்ல ஒரே விஷயத்துல அது பார்த்தோன்னே மக்கள் அதிருப்தி அப்படின்றத வெளில உடனே குரல் கொடுக்கறது எந்த விதத்துல அது சாத்தியக்கூறுகள் இல்லை எந்த வித நியாயமானது? ஒரு பேச்சுக்காக சொல்றேன். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் சந்தித்து பேசி ஒரு இணக்கப்பாட்டை மேற்கொண்டால் கூட கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய அந்த கன்னட இன வெறியர்கள், அங்க இருக்கக்கூடிய மொழி வெறியை தூண்டக்கூடிய அமைப்புகள்லாம் சும்மா இருப்பார்களா, அமைதியாக இருப்பார்களான்னு கேள்வி. அவங்க கொடுத்த அந்த பட்ஜெட்லயே அவங்க என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதெல்லாமே நிறைவேற்ற முடியும் அப்படின்றதுனால தான் அந்த 4000 கோடி பட்ஜெட்டை கம்மி பண்ணிருக்கிறதான ஒரு விஷயம் இங்க பேசப்படுது சார். மாதிரி இட்டு கட்டி நிறைய கதைகளை சொல்றாங்க. நடைமுறையில அவர்களுக்கு இது குறித்த எந்த அனுபவமே கிடையாது. அவங்க பேர் வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் போடுகிற ஒரு வேஷம் தானே. அப்ப திமுக என்கிற அந்த அவர்களுடைய பெயர்களை நீங்கள் அளிப்பதன் மூலமாக அவர்கள் தான் செய்தார்கள் என்கிற நினைவுகளை அளிப்பதற்கு நீங்க முயற்சி பண்றீங்க. திமுகவின் சுவடே இல்லாமல் போன நீங்க நினைக்கிறீங்கிறது வரலாற்று பிழை இல்லையா? என் மக்களுக்காக நான் அசிங்கப்படுறத நான் பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். நடைமுறையில சார் நடைமுறைப்படுத்தினால தானே சார் அவர் நான் போறேன் அப்படின்ற ஒரு டிசிஷனே அவர் எடுத்திருக்காரு. முடிவு எடுத்தாரு. நீங்க வராதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? வராதீங்கன்னு அவங்க தானே சார் ஏன் சொன்னாங்கப்ப? அது அவமதிப்பு இல்லையா? அது ஒருத்தர் வராதேன்னு சொல்றாங்கனால என்ன அர்த்தம்னா, நீங்க வருவதனால ஒன்றும் நடக்க போறது இல்லைங்கிறது அதுக்கு அர்த்தம். பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் சார் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன் சார். இன்னைக்கு அந்த காரசார விவாதம் நம்ம இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன இருந்தாலும் இந்த பட்ஜெட் ஸ்டிக்கர் பட்ஜெட். எங்களுக்கு இந்த பட்ஜெட்ல அதிருப்தி தான், மக்கள் எல்லாருமே அதிருப்தி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை எப்படி சார் மக்களுக்கும் சேர்த்து பேசுறாங்க? அதிமுக ஆட்சியிலே என்ன விதமான நலத்திட்டங்கள் நடைபெற்றதோ, ஜெயலலிதா காலத்திலே எப்படி ஆடு வழங்குவது, மாடு வழங்குறது, சைக்கிள் வழங்குவது, லேப்டாப் வழங்குவது என்று ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள், அதிமுக ஆட்சி காலத்திலே வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள், அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்திலே வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள், அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாகத்தான் தாவேக்கா இருக்கிறார். அப்ப திமுக அதிமுகலேருந்தோ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சியிலேருந்துமே எதையுமே காப்பி பண்ணலன்றதுதான் உங்களோட பாயிண்ட். யார் காப்பி பண்ணல? திமுக. அதன் தொடர்ச்சி தான் இதுங்க. தொடர்ச்சி தான். தாவேக்காவுக்கு அப்ப இதுக்கு ஸ்டிக்கர்ன்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. ஸ்டிக்கர்ங்கிறது உண்மைதானே. பெயர்களை நீக்கி இருக்கிறார்கள். இப்போ நீங்க பசுமை வீடு திட்டம்னு சொல்லுவாங்க. அது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கலைஞர் பேர்ல அந்த வீட்டுமனை திட்டம் இருக்கு அப்படின்னா கலைஞர் பேரை தூக்கிடுவாங்க. எதுக்கு அது வைக்கணும்ன்றது தானா சார்? வெற்றி வீடு வளர்ப்பு திட்டம். தட்ஸ் ஃபைன் சார். இப்போ காமனான ஒரு நேம். ஏன்னா நீங்க உங்களோட பர்சனல்ல இருந்து எடுத்து எதுவுமே கொடுக்கல. நீங்க எல்லாமே கொடுக்கிறது கவர்மெண்டோட ஒரு பைசால இருந்து தானே. அப்படி இருக்கும்போது அப்ப கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமான அப்புறம் ஏன் எதற்காக நீங்க காலை உணவு திட்டத்துல காமராஜர் பேர் வைக்கிறீங்க? அவரும் ஒரு முதலமைச்சர் தானே, ஒரு கட்சிக்காரர் தானே அவரு. ஆமா சார். ஆனா அவர் ஒரு அரசியல் தலைவர் தானே. ஃபைன் சார். அவரு அப்ப கலைஞர் அரசியல் தலைவர் தானே. கரெக்ட் தான் சார். ஆனா இவங்க திமுக ஆட்சியில கலைஞர் அவர்களை பிரதானப்படுத்தி எல்லாத்தையுமே பண்ற மாதிரியும் காமராஜர் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் தானே சார் இங்க பார்க்கப்படுறது. இப்போ வரைக்கும் காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சி பண்ணல தானே சார் சொல்லப்படுது. கலைஞர் அவர்கள் மாதிரி ஆட்சி பண்ணலன்றது யாருமே சொல்லலையே சார். நான் என்ன சொல்றேன்னா, காமராஜருடைய ஆட்சி சிறப்பானதாக இருந்தது என்பதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா கலைஞர் பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு 67க்கு பின்னாடி தமிழ்நாட்டிலே ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்குல்ல, ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார் என்றால் கலைஞரும் அதனுடைய தொடர்ச்சி தான். அவரும் பல அரசு பள்ளிக்கூடங்களை ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளிக்கூடங்களை உருவாக்கியதில் அவருக்கு பெரிய வரலாற்று பங்களிப்பு இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எந்த சாலைகளிலே நீங்கள் பயணித்தாலும், எந்த மேம்பாலத்தில் பயணித்தாலும், நீங்கள் அதை உருவாக்கியது யாருன்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் சார்பாக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் ஜெமினி மேம்பாலம் போறீங்கன்னா நீங்கள் ஒரு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கும். குதிரை இதை ஒழிப்பு இதுக்காக வேண்டி, பேரம் ஒழிப்புக்காக வேண்டி அந்த அந்த கல்வெட்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. 1975 போட்டிருப்பாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டை ஒரு நவீன தமிழ்நாடாக மாற்றி அமைத்ததில் திமுகவுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அதிமுகவுக்கும் பெரும் பங்கு இருக்குது. மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி என்பது உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது, குஜராத்தில் கிடையாது, பீகாரில் கிடையாது. ஆமாம் சார். அந்த நவீன வளர்ச்சி இருக்குல்ல,
அதையெல்லாம் கட்டமைத்திருக்கிறார். ஆரம்ப அதிமுக சுகாதார காலத்துல. நிலையத்தை உருவாக்குனது, அந்த மாதிரி நிறையா வந்து நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இன்றைக்கு நாம் இருப்பதற்கு அவங்களுடைய பங்களிப்பு பெரிய காரணமாக இருக்கு. அதனால காமராஜரோடு வரலாறு நின்று விட்டதுன்னு சொல்றது இருக்குல்ல, அது வந்து உண்மை கிடையாது. சார் இப்ப அது கூட இல்ல சார். இந்த ஸ்டிக்கர் அப்படின்றத ஒட்டின ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு அதிருப்தியா இல்லையான்றத மக்கள் தானே சார் சொல்லணும். அது வந்து திமுகவே வந்து ஒரே நாள்ல ஒரே விஷயத்துல அது பார்த்தோனே மக்கள் அதிருப்தி அப்படின்றத வெளில வந்து உடனே குரல் கொடுக்கறது எந்த விதத்துல அது சாத்தியக்கூறுகள்? இல்ல எந்த வித நியாயமானது? நான் என்ன கேட்குறேன்னா, எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது. அடுத்த ஆட்சி வருகிற போது அதை மாற்றுவது அப்படிங்கிற விஷயத்த இப்ப எம்ஜிஆர் பேர்ல தான் சத்துணவு திட்டம் இருக்கு. வேற ஆட்சி வருகிறது, திமுக ஆட்சி வருகிறதுன்னா அந்த பேரை யாரும் நீக்கிறது கிடையாது. அம்மா உணவகங்கிற பேர்ல தான் வந்து அந்த உணவகம் நீடிச்சது. நீடிச்சது. அதன் ஆனா பெயரை வந்து நீக்கலாம் இல்ல. ஆனா திமுக ஆட்சியில அத செயல்படுத்தலையே சார். இல்ல செயல்படுத்துனாங்க. அது எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருந்தது. அது காரணம் பல காரணம். அது கொரோனாலாம் வந்ததுக்கு பின்பு உள்ள பல காரணங்களால அது கொஞ்சம் செயல்பாட்டு ரீதியாக உணவு சரியில்ல அப்படின்றத இல்ல, கம்ப்ளைண்ட்ஸ்லாம் உணவு வந்து இருந்தது இல்ல சரியில்லைங்கிறதெல்லாம் சார். பொய்யே. அதெல்லாம் அம்மா உணவகத்துல சாப்பிடாத ஒரு எலைட் மனநிலையில இருந்து சொல்றது. அதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப சிறப்பான உணவு. குறைந்த விலையில பசி இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் தரம்லாம் குறைவுலாம் கிடையாது. ஃபைன் சார். இந்த பட்ஜெட் விஷயத்துக்கே நம்ம வருவோமே. இந்த ம். பட்ஜெட் விஷயத்துல அவர் வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசவே இல்லையே. அமைதியாவே இருக்காரே. வானத்த பார்க்குறாரு, பூமிய பார்க்குறாரு அப்படின்லாம் நேத்து அவ்ளோ விமர்சனம் எழுந்தது. இன்னைக்கு அவர் காரசாரமான ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை குடுத்துருக்காருன்னு தானே ஆமா, சார் ஆமா. சொல்லணும். ஏன்னா நான் வந்து எதுக்கு பெங்களூர் போணும் அப்படின்னு ஐ மீன் கர்நாடகா போகணும்னு நான் நெனச்சேன் அப்படின்னா, பக்கத்து பெரிய பகையே வந்து பேசி தீர்க்கும்போது அண்டை மாநிலம் தானே. அவங்க கிட்ட பேசி தீர்க்க முடியாதான்னு நான் நெனச்சேன். அதுல என்ன தப்பு இருக்குன்ற மாரி ஒரு இல்ல கேள்வி வரலாற்றினுடைய கேட்டுருக்காங்க சார். பின்னோக்கி பார்க்கிற போது கலைஞர் பல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். பல பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்திருக்கிறது. நீங்க ஒரு பேச்சுக்காக சொல்றேன். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் சந்தித்து பேசி ஒரு இணக்கப்பாட்டை மேற்கொண்டால் கூட கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய அந்த கன்னட இன வெறியர்கள், அங்க இருக்கக்கூடிய மொழி வெறியை வந்து தூண்டக்கூடிய அமைப்புகள்லாம் சும்மா இருப்பார்களா, அமைதியாக இருப்பார்களான்னு கேள்வி இருக்கு. எதற்காக சட்டத்தின் தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம்னா, சட்டத்தின் தீர்ப்பை அமல்படுத்தாதனால தான் இவ்வளவு சிக்கலே. ம். நீங்க வந்து வந்து இந்த மாதிரி நடுவர் மன்றம் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு கட்டளை இட்டிருக்கிறது. அதனால தண்ணீர் திறந்து விடுறேன்னு சொல்லும்போது, டி.கே. சிவகுமாரும் சேர்ந்து தப்பிச்சுக்குருவாரு. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து கேட்டார், நம்மகிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்வதனால, பண்பட்டவர்களாக இருந்தால் அதை அனுமதிப்பாங்க. ஆனா அப்படி ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட் இங்க கிடையாது. இல்லையே நான் அத அசிங்கப்படுறேன் அப்டின்னா கூட, என் மக்களுக்காக நான் அசிங்கப்படுறத நான் பெரிய விஷயமா இதெல்லாம் எடுத்துக்கலன்ற சினிமா மாதிரி டயலாக்குங்க. சொல்றீங்க சார். நடைமுறையில வந்து சார் அங்கே நடைமுறைப்படுத்தினாங்களே சாத்தியம் சார் இல்லைங்கிறதா உண்மை. நடைமுறைப்படுத்தினதுனால தானே சார் அவர் நான் போறேன் அப்டின்ற ஒரு டிசிஷனே அவர் அவர் எடுத்திருக்காரு. போறேன்னு அவர் முடிவெடுத்தாரு. நீங்க வராதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? வராதீங்கன்னு அவங்க தானே சார் ஏன் சொன்னாங்க. சொன்னாங்க அப்ப? அது அவமதிப்பு இல்லையா? அது வந்து ஒருத்தர் வராதேன்னு சொல்றாங்கன்னாலே என்ன அர்த்தம்னா, நீங்க வருவதனால ஒண்ணும் நடக்க போறது இல்லைங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதனால அந்த அணுகுமுறை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாதனால, அந்த அணுகுமுறை தோல்வியுற்ற அணுகுமுறை. கடந்த கால வரலாற்றோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும். அப்படி போனதுனால எதுவுமே நடக்கல. தீர்ப்பாயத்தின் வழியாக, நடுவர் மன்றத்தின் வழியாகத்தான் அது தீர்க்கப்பட்டிருக்கிறதே தவிர, அது வேற பேச்சுவார்த்தையில எதுவும் பேச்சுவார்த்தையில நடக்கலன்றீங்க. அது வெற்றி பெறவில்லை. சரி இந்த பட்ஜெட்ட பத்தி இவ்ளோ விமர்சனம் வர்றதுக்கான காரணம் என்ன? அவர் வந்து எல்லாமே போன ஆட்சியில என்னவோ, அது என்னமோ நான் தொடர்ச்சியா அது வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணியிருக்காரு. நல்ல வந்து ஒரு என்ன சொல்றது? சைக்கிள் குடுக்க போறோம். அப்புறம் வந்து ட்ரோன் மூலமா மக்களுக்கு வான்மகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விவசாயி மகளிருக்கு வந்து நாங்க அதெல்லாம் வந்து குடுக்க போறோம். ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு வர போறோம். ஒலிம்பிக்ஸ்ல வந்து இத்தன நாளா யாருமே அத கவனம் செலுத்தல. அந்த ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நாங்க கவனம் செலுத்த போறோம். குழந்தைகளுக்கு வந்து அந்த மோதிரம் குடுக்க போறது. அப்புறம் அண்ணன் சீரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல அதாங்க. பேசியிருக்குல்ல அதாவது சார். பெண்கள் வந்து கல்வியிலே சிறந்தவர்களாக மாறி, அவங்க உயர் படிப்பெல்லாம் முடிச்சு, அவங்க உத்தியோகத்துக்கு போயி, சுய சம்பாத்தியம் பெற்று, அவங்களுக்கு சொத்து அவங்க பேர்லயே வாங்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கெல்லாம் வந்து, பெண்கள் வந்து மேம்பட்ட நிலைக்கு போயிருக்கும்போது, இது எந்த காலத்து கதை அண்ணன் சீரு? தாய்மாமன் தங்க மோதிர திட்டம்லாம் பேசுறீயல்ல? இது எந்த காலத்து சம்பந்தப்பட்டது நான் கேட்கிறேன். சார் அரசாங்கம் வந்து இல்ல சார். உறவுமுறை கொண்டாடக்கூடாதுங்க. அரசாங்கம் வந்து உரிமையை தான் கொண்டாடணும். உறவுமுறை கொண்டாடக்கூடாது. பெண்களுக்கு சொத்து வழங்கப்படாத காலத்துல சார் நான் உங்களுக்கு கல்வி அப்பான்னு இருங்க. சார் அவரும் தானே சார் சொன்னார். நான் உங்களுக்கு அதெல்லாம் அப்பா. சினிமாவுல தாங்க டயலாக் பேசணும். சார் ம். இது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு அப்பா அப்படின்னு எப்படி எதுக்கு அது சொன்னாரு? வந்து அப்ப அது உறவுமுறை அவர் வயது கொண்டாடலாமா சார்? முதிர்ந்தவருங்க. அவர் 70 வயது சோ கடந்தவர். அவர் 70 வயதுக்காரர் அவர் அப்பான்னு சொன்னா அது வந்து இருங்க. உறவுமுறை. அவர் வயது முதிர்ந்தவரு. நம்மளா பார்த்து ஒரு வயதானவரை பார்த்து ஐயா, அப்பான்னு சொல்றோம்னா அது வேற.
இவர் தானால சொல்லிக்கிறாரு, அவரை குழந்தைகள் சார் சொல்றாங்க. அவர் தான் சார் சொல்லிக்கிட்டார், நான் என்ன எல்லாருமே இங்க ஒரு அப்பாவா பாக்குறாங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு அப்பாவா பாக்குறேன், அவரே தான் சார் சொல்லிக்கிட்டாரு. இவரை யாரு சொன்னா அப்படி? சரி அவரே இவரு சொல்லிக்கிறாரு. சரி இவருமே அண்ணான்னு வந்து இப்போ யாருமே சமூக வலைதளத்துல சொல்லல. இருங்க, அது வந்து அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றது வேற. நான் கேட்கறது பொதுமக்களுக்கு மத்தியில. இப்ப நீங்க சீர்வரிசைங்கிறது எந்த காலகட்டத்துக்கானதுன்னா, பெண்களுக்கு வந்து சொத்து மறுக்கப்பட்ட காலத்துல நகை நட்டை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, அதுக்கு அந்த வீடு வந்து தாய் வீடே நாளைக்கு வந்து அது ஒரு விருந்தினர் மாதிரி ஆயிரும், கெஸ்டா சார் இந்த மாறிடும். மக்கள் வந்து இந்த மேனிஃபெஸ்டோவை அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் அவருக்கு ஓட்டு சரி, போட்டு வேற எல்லாமே தேர்தலில் சொல்லப்பட்டதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்களா? 2500 ரூபா மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுத்துட்டீங்களா? அதுதான் எங்க இப்ப நாங்க வந்து வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு 4000 ரூபா தரோம், நீங்க கொடுத்துட்டீங்களா? சார் கரெக்ட் தான் சார், இந்த வேல்யூ இதெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் நிறைவேற்றல. நிறைவேற்றல. ஆனா இப்ப இன்னும் 8ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த கூட்டத்தொடர் இருக்க போகுது. எங்க இந்த பட்ஜெட்ல நாங்க எவ்வளவு கம்மியா கடன் வாங்க முடியுமோ அந்த கடன் வாங்கி ஆல்ரெடி டெபிசிட்ல தான் இருக்கு. அந்த கடன் வாங்கி தான் நாங்க மக்களுக்கு செய்ய போறோம்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்திருக்காங்களே என்ன சார். செஞ்சாங்க? வெள்ளை அறிக்கை வெளியிடுறோங்கிற பேர்ல 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னு முதல்ல சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கு எதிராக நாங்க செயல்பட போறோம்னு சொல்லிட்டு 1.25 லட்சம் கோடி நாங்க வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்க 3வது மாசத்துல. அப்ப நடைமுறையில திமுக என்ன செய்ததோ, அதிமுக என்ன செய்ததோ அதைத்தான் தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. கடன் நீங்க வாங்காம இங்க எப்படி பண்ண முடியும்ன்றது எனக்கு அதைத்தான் புரியல மத்தவங்களும் சார். கேட்டாங்க. நீங்க ஏன் திமுக பார்த்து அப்படி கேட்டீங்க? ஏன் 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கீங்கன்னு ஏன் சார் கேட்டீங்க? 10 லட்சம் அப்ப கோடி திமுக சார் வந்து கடன் வாங்க அதிமுக கூடாது, தாவேகா தான் வாங்கணுங்கிறது ஒரு கொள்கையான்னு நான் அப்படி கேக்குறேன். இல்ல சார். அது எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல சார். அதிமுக எவ்வளோ கடன் வாங்கி வச்சது, ம். அதை இவங்க எப்படி டபுள் மடங்கு 10 லட்சம் ஏன் சார் கம்மி பண்றீங்க? சரி. 13 லட்சம் கோடி சார் அது. சரி, இருக்கட்டும். இப்ப அதனால என்னப்பா? ஆ, என்ன சார் 3 ஏங்க, லட்சம் கோடின்றது இந்தியாவில் எக்ஸ்ட்ரா இல்லையா இருக்கக்கூடிய சார்? எந்த மாநிலத்திலும் இல்லாத நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது தமிழ்நாடு அரசு சார் தான், ஸ்கீம்ஸ் மட்டும் தான் திமுக சார். தான். இல்ல சார் அதுதான் சார் இப்ப இவங்களோட தாவேக்காவோட ஒரு பிரச்சனை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ம். நீங்க ஸ்கீம்ஸ்ன்னு அறிவிச்சு அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கிட்டீங்க. ம். ஆனா அந்த ஸ்கீம்ஸால பயன்பெற்றவங்களோட ரிப்போர்ட்டை காட்டுங்கன்றது தானே சார் இப்ப எல்லாரோட ரிப்போர்ட் ஒரு தான். நீங்க போய் கேள்வியும். மகளிர் உரிமை தொகையில எந்தெந்த பெண்கள்லாம் பணம் வாங்கியிருக்காங்க, சார் நீங்க அவங்க மகளிர் வாழும் உரி சாட்சிகள் சார் இருக்காங்கல்ல, உங்க கனவை சொல்லுங்க. ரிப்போர்ட்டுக்கு என்ன சார் ரிப்போர்ட்? ஒரு நிமிஷம் சார். உங்க கனவை சொல்லுங்க. ம். அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு 4, 5 ஸ்கீம் சொன்னாங்களா? இதுக்கான பட்ஜெட்ஸ ஒதுக்கினாங்களா? அந்த பட்ஜெட்ஸ ஒதுக்கினீங்க. அந்த ஸ்கீம் எங்க அப்படின்றத கேள்வி கேட்டாங்களா? அதான் சார் கேள்வி கேக்குறாங்க. அதுக்கான பதில் எங்க? பயனாளிகள் நேரடியாக வந்து யாரெல்லாம் உதவி பெற்றிருக்கிறார்களோ, நான் முதல்வன் திட்டத்துல, புதுமை பெண் திட்டத்துல, அரசாங்கத்தினுடைய வந்து உதவித்தொகை பெற்றவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து பயன்பெற்றவர்கள், பயனாளிகள் இருக்கிறாங்க. எவ்வளவு பேரு? கைப்புண்ணுக்கு வந்து கண்ணாடி தேவையாங்கிற மாதிரி இது தேவையில்லாத ஒரு பேச்சு. எவ்வளவு பேருன்றது தான் சார் எங்க எவ்வளவு பேருன்னு கணக்கு. கணக்கு நீங்க எடுக்க பட்ஜெட் அரசாங்கம் இருக்கு, உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, தாலுகா ஆபீஸ் இருக்கு, விஓ இருக்காரு. எல்லாருக்கும் அரசாங்க பணத்தை என்ன ஒளிச்சு வச்சு ரகசியமா கொடுக்குறாங்க? லஞ்ச பணம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு அக்கவுண்ட்ல தானே பணம் போட்டாங்க. அதுதான் அப்புறம் சார். எத்தனை நீங்க பேர் 1000 எத்தனை பேர் பலனை அனுபவிச்சாங்கன்னு இல்ல கேட்கறது வந்து சார். முட்டாள்தனமான இல்ல சார். கேள்வி. நீங்க அது 1000 ரூபாய் மட்டுமே வச்சு பேசிட்டு இருக்கீங்க. எது? மடிக்கணினி திட்டம்னு கூட ஆமா, எப்ப கொடுத்தாங்க மடிக்கணினி? எப்ப வசதிப்படுமோ அப்பதான் கொடுப்பாங்க. இப்ப இவங்க வந்து எல்லாம் கொடுத்துட்டாங்களா? அப்ப நீங்க திமுகவும் தாவேக்காவும் ஒண்ணுன்ற மாதிரி தான் பேசுறீங்களா சார்? திமுகவின் வழியிலே சார் நடப்பதற்கு தாவேகா முயற்சி செய்யறது. சார் திமுக இத்தனை வருஷம் வந்து பழம் தின்னு கொட்ட போட்ட ஒரு ஆட்சி தானே சார். அவங்களுக்கு சரி. எல்லாமே தெரியும். சரி, தாவேக்காக்கு என்ன தெரியும், அவங்க இப்ப வந்தவங்க அப்படின்ற மாதிரி தானே சார் பார்க்கப்படுது. சரி. அப்படி இருக்கும்போது ஏன் சார் நீங்க திமுகவையும் தாவேக்காவையும் கம்பேர் பண்றீங்க? திமுகவினுடைய அந்த அவர்கள் சென்ற வழியில தான் தாவேகா போய் செல்கிறது. சார் இவர் வந்து ஃபாலோ பண்ற ஒரு அரசியல் தலைவர்கள் பேரு, அதாவது நலத்திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் அவரோட ஐடியா. ம். அதை தாண்டி அதுல ஸ்டிக்கர் அப்ப ஒட்டி ஏன் அதுல இது திமுக பண்ணணுன்றது பேர்களை ஒரு பூரா இல்ல நீக்கிறியா? சார். இப்போ அன்பு சோலைன்னு ஒரு முதியோர் இல்லத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அதை எதுக்கு நீக்கிறிய? அன்பு சோலையில இருந்து திமுக சம்பந்தப்பட்ட ஏதாவது வார்த்தை இருக்கா? எதுக்கு நீக்கிறிய? அப்ப இதெல்லாம் வன்மமா இல்லையா? ஒரு ஆட்சியினுடைய செயல்பாட்டை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், நலத்திட்டங்களை தொடருகிறீர்கள் என்றால் அவங்க பேர் வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் வந்து போடுகிற ஒரு வேஷம் தானே. அப்ப திமுக என்கிற அந்த அவர்களுடைய பெயர்களை நீங்கள் அழிப்பதன் மூலமாக அவர்கள்தான் செய்தார்கள் என்கிற நினைவுகளை அழிப்பதற்கு நீங்க முயற்சி பண்றீங்க. திமுகவின் சுவடே இல்லாமல் போனான்னு நீங்க நினைக்கிறீங்கிறது வரலாற்று பிழை இல்லையா? ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒருத்தர் பிடிக்கல அப்படிங்கன்னா அதுக்காக அவர் செஞ்சது இல்லைன்னு ஆயிருமா? அண்ணாவை பிடிக்கலைன்னா அண்ணா செஞ்ச சாதனை எல்லாம் இல்லாமல் போயிருமா? பெரியார் உங்களுக்கு பிடிக்கலைன்னா பெரியார் செய்த சாதனை இல்லாமல் போயிருமா? காமராஜர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா காமராஜர் செய்த சாதனை இல்லாமல் போயிடும். அது மாதிரி தானே அது Fine, sir. வரலாற்றில் நிகழ்ந்தது தானே. அதை எப்படி நீ இல்லைன்னு சொல்ல முடியும்? Fine. காலை உணவு திட்டத்தை ஸ்டாலின் கொண்டு வந்தாருன்னா ஸ்டாலின் தான் கொண்டு வந்தாரு. அதுல என்ன அதை மறைச்சு எப்படி என்ன பண்ண போறீங்க? சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிருமான்னு கேட்குற மாதிரி எதுக்காக இந்த நாடகம் பண்றீங்கன்னு தெரியல. சரி சார். அப்படி இருக்கும்போது அவர் இன்னைக்கு வந்து சட்டசபையில இன்னொரு விஷயமும் கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பேப்பர் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கான்ற மாதிரி ஒரு விஷயத்த வார்த்தையை பேசியிருக்காரு.
எதுக்கு சார் அந்த விஷயத்த சொல்லியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கான்னு யாரை பார்த்து கேட்குறாங்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. அரசியலில் வந்து இன்னும் ஆழங்கால் படாமல் இன்னும் வந்து டேட்டா சம்பந்தமாக பேசுவதற்கு இப்பொழுதுதான் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் வந்து நீங்கள்லாம் பேப்பர் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க உதவி விவசாயிகளுடைய பிரச்சனைகளை உள்வாங்குவதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பண்ருட்டியில வந்து முந்திரி வந்து மிகப்பெரிய அளவில் விளைச்சல் ஆகுதுல, அதுக்கு ஒரு புவிசார் குறியீடு வேணும். அதை பதப்படுத்தி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பெரிய இது உருவாக்கப்பட வேண்டும், கிட்டங்கி எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த அந்த மக்கள் வந்து நெடுநாள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓகே. அப்ப அது வெளிநாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி ஆவதன் மூலமாக அந்த மண் சார்ந்தவர்களுக்கு அந்த ஊர் சார்ந்தவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு விவசாயத்திற்கும் அந்த நிலத்துல எதெல்லாம் விளையுதோ அதெல்லாம் வந்து ஏற்றுமதி பொருளாக மாறுகிற போது அதுக்கு மிகப்பெரிய லாபம் உருவாகும். இதெல்லாம் அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை நிறைவேற்றணும்ல. இப்ப நீங்க நம்மாழ்வார் பேர்ல நாங்க விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. நம்மாழ்வார் பேர்ல விருது கொடுக்கறத விட முக்கியமானது நம்மாழ்வார் எதற்காக வாழ்ந்தாரோ, எந்த கொள்கையை சொன்னாரோ. அவர் என்ன சொன்னாரு? இயற்கை விவசாயத்தை அவர் வலியுறுத்தினார். நீங்க வந்து 2ஆம் உலகப் போர் வந்து திடீரென்று நிறுத்தப்பட்ட போது போருக்கு தயாரிக்கப்பட்ட ரசாயனங்கள் எல்லாம் மிச்சமாகி விட்டது. இதை என்ன செய்வது என்று அந்த விஞ்ஞானிகளிடத்திலே ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மூன்றாந்திர நாடுகள், விவசாய நாடுகள்ல பூச்சி தொல்லை அதிகமா இருக்கு. இந்த விஷத்தை போய் கொட்டி அதை போய் வயக்காட்டில் கொட்டோம்னா பூச்சி உரம் செத்து போயிடும். அந்த பூச்சி மருந்து அடித்தோம்னா நமக்கு வியாபாரம் ஆயிரும், பல கோடி பல ஆயிரம் கோடி பிஸ்னஸ் நமக்கு நடக்கும்னு சொல்கிறான். அப்படித்தான் ரசாயன உரங்கள் வந்து இந்த மூன்றாந்தர நாடுகளுக்கு, விவசாய நாடுகளுக்கு வந்தது. நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து மாட்டு சாணத்தில் அதில் இயற்கை உரத்தில் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ இவங்க கொண்டு வந்து இதெல்லாம் உள்ள விட்டதனுடைய விளைவாக ரசாயன உரத்தின் வழியாக அதை போய் பூச்சி மருந்தை கொண்டு அதில் அடிக்கிறாங்கன்னா தாவரம் அதை வந்து செரிக்குது, உண்டு செரிக்குது. அதன் வழியாக விளையக்கூடியது எல்லாமே பல நோய்களை உற்பத்தி செய்கிறது. அதனால தான் நம்மாழ்வார் என்ன சொன்னார்னா, ஆர்கானிக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது, இயற்கை வாழ்வியல் முக்கியமானதுன்னு சொன்னார்ல. அப்போ இயற்கை விவசாயத்திற்கான இத்தனை கோடி ரூபாய் பட்ஜெட் நான் கொடுக்குறேன், இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு நான் இந்த மானியம் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் தோட்டங்களை உருவாக்கி அந்த விவசாயத்தில் ஏற்கனவே ஈடுபடுகிறவர்களை உற்சாகப்படுத்தினா பரவாயில்ல. என்ன நான் விருது கொடுக்குறேன்னா என்ன, ஒரு 5 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, 50,000 ரூபா ஒருத்தர் கொடுக்குறோம் 4 பேருக்கு, அது வந்து முடிஞ்சிருமா? அதோட அந்த பிரச்சனை தீர்ந்துருமா? அப்போ ஒரு அரசாங்கம் வந்து தொலைநோக்கு திட்டம் இருக்கணும், நீண்ட கால செயல் திட்டம் இருக்கணும். நீங்கள் நிறைய சிப்கார்டுகளை உருவாக்கணும், தொழிற்பேட்டைகளை உருவாக்கணும். பரந்தூர் விமான நிலையம் இருக்கா இல்லையான்னு பகிரங்கமாக சொல்லவே இல்லை. கல்விக்கான பட்ஜெட்ல 4000 கோடியை குறைச்சிட்டாங்க சார். அது 4000 கோடி குறைச்சதுக்கான ரீசனும் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்களே சார். அவங்க கொடுத்த அந்த பட்ஜெட்லயே அவங்க என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே நிறைவேற்ற முடியும் அப்படின்றதுனால தான் அந்த 4000 கோடி பட்ஜெட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கிறதான ஒரு விஷயம் இங்க பேசப்படுது சார். இது மாதிரி இட்டு கட்டி நிறைய கதைகளை சொல்றாங்க. நடைமுறையில அவர்களுக்கு இது குறித்த எந்த அனுபவமே கிடையாது. அது என்ன செய்ய போகிறார்கள்? நீங்க கல்விக்கான, இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், கீழடியில ஒரு பண்பாட்டு மையம் திறந்திருக்கிறாங்கல்ல, அதை பராமரிக்கிற செலவுக்கு எவ்வளவு தெரியுமா பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க? எவ்வளவு ஒதுக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் 1 கோடி ரூபா. எப்படி பராமரிக்க முடியும்? அப்ப அதெல்லாம் நீர்த்து போக, அதையெல்லாம் வந்து பழுதடை செய்யறதுக்கு தான் அது உதவும். பொது நூலகத்துறைக்கு வந்து 400 கோடிக்கு மேல பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க போன அரசாங்கத்துல. இப்ப அதெல்லாம் பட்ஜெட் குறைச்சிருக்காங்க சார். அது டிஜிட்டலைஸ்ட் பண்ண போறதா தானே சார் சொல்லப்படுது. சோ டிஜிட்டலைஸ்டுக்கு அது இந்த மாதிரியான பட்ஜெட் இத கொண்டு வர முடியும். அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகம் மாதிரி ஒரு சர்வதேச அளவுல ஒரு சிறந்த நூலகத்தை வேறு எங்குமே காண முடியாது. அதெல்லாம் எதற்காக நீ யோசிச்சு பாருங்க. நூலகத்தை எதற்கு உருவாக்குறாங்கன்னா, போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமான புத்தகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அவன் ஏழை எளிய மாணவராக இருப்பான், பின்தங்கிய சூழல்ல இருந்து வருவான், அவெல்லாம் படிப்பதற்கான வாய்ப்பு. அவன் அங்கே படித்து ஐஏஎஸ் எழுத முடியும், போட்டித் தேர்வுகள் எழுத முடியும், டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். அப்போ அறிவுசார் தேடலுக்கான அறிவுசார் மையங்களே அவர்கள் உருவாக்குனாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் பட்ஜெட்டை குறைக்கிறீங்கன்னா அது வந்து பெரிய பின்னடைவை உண்டாகும். ஃபைன் சார், அது பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்க அந்த கொடுத்த அந்த அந்த பட்ஜெட்டில் அந்த ஸ்கீம்ஸை எங்களால் நிறைவேற்ற முடியும் அப்படின்றது தான் இப்போ தவேகா அரசு சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்களோட ஷேர் பண்ணிங்க. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.